ஹலோ வீவர்ஸ், உங்கள் பானுமா பேசுகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கடலை மாவு, பால் பவுட்ரு, முந்திரியை தூள் பண்ணி அதையும் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் கடலை மாவு, 3/4 டம்ளர் பால் பவுட்ரு, 100 கிராம் முந்திரி, இதை ஆயில் 1.5 டம்ளர் ஆயில் ஊற்றி, ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்துக்கணும் எல்லாம். அப்போ தான் சலிச்சுக்கணும். முதல்ல மாவு, கடலை மாவு, பால் பவுட்ரு எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு முந்திரியை மட்டும் நம்ம அப்படியே பவுட்ரு பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் 5.5 டம்ளர் சர்க்கரை போட்டு பாருங்கள். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் கரையிட்டுன்ட்டு. இது பாதாம், முந்திரி ரெண்டையும் கொஞ்சம் பொடி பண்ணி நெய்யில் வறுத்து தட்டுக்கு நெய் தடச்சு அது மேலே போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நெய்யை கொஞ்சம் நம்ம உருக்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் அது சூடாகி கரையணும். அதுக்குள்ளே இங்கே நம்ம இன்னும் அடுப்பு பற்ற வச்சு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றி சர்க்கரையை நல்லா இது பண்ணி விடலாம். இது கரைஞ்சி வரட்டும், பார்க்கலாம். இங்கே எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். சர்க்கரை கம்பி பதம் வந்த உடனே அந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெயில், கடலை மாவு, பால் பவுட்ரு, பாதாம், இந்த முந்திரி பவுட்ரு, இதையெல்லாம் இதில் ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இருக்கட்டும், அப்பப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் இறுக்கி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கணும். அப்போ தான் அது வேக வேக அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பாருங்க, கெட்டியாகிட்டே வருது. மீதி இருக்கிற நெய்யை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ கிளறிட்டே இருக்கணும். நான் 10 நிமிஷம் கிளறினோம்னா இது கெட்டியாகி வரும்போது எடுத்து தட்டில் ஊற்றணும். அவ்வளோதான். இப்படி நுரைச்சி பொங்கி வர மாதிரி வரணும். இன்னொரு 2 நிமிஷம் அது ஆயிடும். பாருங்கள், இந்த பதம் பொங்கி வரும். அப்போ எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம துண்டு போட்டுடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா? கத்திக்கு நல்ல நெய்யை தொடச்சிட்டு துண்டு போட்டோம்னா நல்ல நெய் வாசனையாக சூப்பராக வரும். பாருங்க, சதுரமாக அழகாக வருது. பார்த்தீங்களா? இதா நெய் இப்படி தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு இப்படி துண்டு போட்டுக்கணும். துண்டு போடும்போது இந்த 2 சைடுலேயும் கத்தியில் இருக்கிற நெய் அந்த இதில் விழுக்கும் கேக்கில். அப்போ நெய் வாசனையாக இருக்கும். அடிக்கடி இப்படி நெய் பாத்திரத்தில் இப்படி தொட்டுக்கணும். அப்போ நெய் நல்லா இதில் படிக்கும். ஒரு பேப்பரில் இந்த பர்பி தட்டை இப்படி கமுத்திட்டோம்னா அது அப்படியே அழகாக வந்துடும். நம்ம இப்படி துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரான காஜு மில்க் மைசூர் பாக் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. பதம் தப்பிடுச்சுன்னா என்ன ஆகுமா? இந்த மாதிரி சதுரமா வராது. அது நொறுங்கின மாதிரி தூள் தூள் ஆயிடும். நம்ம பண்ணது கரெக்ட்னு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நம்ம தட்டில் அந்த நிறையா வரும்போது எடுத்து ஊற்றிட்டோம்னா நம்ம இப்போ பீஸ் போடும்போது சதுரமா அழகாக வரும். இல்லைன்னா வராது. அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் வியூவர்ஸுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக தருவேன்.